விசில் அடித்தான் குஞ்சு, அதாவது விஜய் உடைய கூத்தாடி விஜய் உடைய ரசிகர்களுக்கு தெரியாமல் தான் இப்படியெல்லாம் அள்ளி விடுறது சார். கூத்தாடின்னு சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். ஏன் கூத்தாடின்னு சொல்லாதீங்க. என்னாச்சு? இல்லை இவர் திமுக ஆதரவாளர் இருந்து எப்படி விஜய் ஆதரவாளர் மாறினாரு? விஜய் ஆதரவாளர் இல்லை, கூத்தாடின்னு சொன்னா கூத்தாடின்றது கெட்ட வார்த்தையா? தமிழ் வார்த்தை தானே, தமிழ் சொல் தானே அது. நடிகர்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கூத்தாடி என்பது தமிழ் சொல்லா இல்லையா? இப்போ விஜய்க்கும் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் கருத்து மோதலெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். இருந்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் பண்ணும்போது இவர் திடீர்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபத்தின் எதிரொலி தான் சீமான் விஜய் எதிர்க்கார். வேற எந்த கான்செப்டும் இல்லை. ஒரே கான்செப்ட், லாரி அடிச்சு தூக்கிடும், அனாதை பணம் ஆயிடும். இல்லை, இருக்க மாட்டோம். ஒரு அரை மணி நேரம் சீமான் கூட உட்காந்து அரசியல் பேசுறதுக்கு விஜயால முடியுமாங்க? அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தேர்தல் நின்று மக்கள் எல்லாம் நம்ம ஓட்டு போடுவாங்க. என்ன பிக் பாஸ்ல ஓவியா வாங்கினார்ல 1.5 கோடி ஓட்டு, 1.5 கோடி தானே. அதே மாதிரி ஏதோ விஜய்க்கு யாரோ கற்பனையா சொல்லியிருக்காங்க பிறகு, தேர்தல் நில்லு, ஓட்டு உனக்கு விழுந்துடும், நீ முதல்வர் ஆயிடுவேன். வணக்கம். 2011 அதாவது விஜயகாந்த் அவர்களை விமர்சிக்க வடிவேல் அவர்களை பயன்படுத்தியது போல திமுக இப்ப நாம் தமிழ் சீமான் அவர்களை விஜய் அவர்களை விமர்சிக்க பயன்படுத்திட்டு சமூக வலைதளத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவனுங்களுக்கு விசில் அடித்தான் குஞ்சிங்க, அவனுங்களுக்கு அரசியலே தெரியாது. திமுக விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலில் இறக்கி விட்டது அது வேறு விதமான அரசியல். இது சீமான் ஒரு கட்சி நடத்துகிறாரு, தொடர்ந்து 15 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிறாரு. இவரை போய் சீமான் திமுக இறக்கி விடுமா, இல்லை சீமான் தான் அதுக்கு உடன்படுவாரா? அதே நேரத்தில் சீமான் திமுகவை போட்டு துவைச்சு கிழிச்சு போகிறதுல நம்பர் 1 இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவோட முதன்மையாக இருக்குது சீமான் இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்போது இது போன்ற ஒரு புரிதலே அந்த விசில் அடித்தான் குஞ்சு, அதாவது விஜய் உடைய கூத்தாடி விஜய் உடைய ரசிகர்களுக்கு தெரியாமல் தான் இப்படியெல்லாம் அள்ளி விடுறது சார். கூத்தாடின்னு சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். ஏன் கூத்தாடின்னு சொல்லாதீங்க. என்னாச்சு? இல்லை இவரு திமுக ஆதரவாளர் இருந்து எப்படி விஜய் ஆதரவாளர் மாறினாரு? விஜய் ஆதரவாளர் இல்ல, கூத்தாடின்னு சொன்னா கூத்தாடின்றது கெட்ட வார்த்தையா? தமிழ் வார்த்தை தானே, தமிழ் சொல் தானே அது. நடிகர்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கூத்தாடி என்பது தமிழ் சொல்லா இல்லையா? தமிழ் சொல்லுதாங்க. அப்படின்னா கூத்தாடி கோபப்படுறீங்க? கூத்தாடினா அது இல்ட்ரேட்டட் வார்த்தை. என்ன இல்ட்ரேட்டட் வார்த்தை? ஆமா. என்ன கிராமங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கூத்தாடிகள் தான் சொல்லுவாங்க. கிராமத்துல சொல்றதெல்லாம் நகரத்துல சொல்ல முடியும். அத விஜயே சொல்றானுங்க, கூத்தாடி தவறான சொல்லு இல்ல, சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப நீங்க ஏன் கோவப்படுறீங்க? சரி, ஐயாவுக்காக நம்ம மாத்திக்கலாம். ஏன்னு சொன்னா அவர் கட்சி இல்லைனாலும் பாருங்க நியாயத்துக்காக போராடுற மாதிரி சொல்றாரு. சரி, நடிகர்கள்னு வச்சுக்கலாம். ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்போ அவங்க கட்சியில் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கும்? தலைமைக்கும் புரிதல் இல்லை, அந்த 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்னு சொல்கிறவங்களுக்கும் புரிதல் இல்லைன்னும் போது அப்போ அவங்க தொண்டர்களுக்கு எப்படி புரிதல் இருக்கும்? இப்படி தான் பேசணும். நான் என்ன சொல்கிறேன், வடிவேலோட சீமானை ஒப்பிட முடியுமா? வடிவேல் அவர் ஒரு நடிகராக இருந்தார், அவருக்கும் நடிகர் வடிவேலுக்கும் நடிகர் விஜயகாந்துக்கும் ஏதோ கருத்து முரண் இருந்தது. அதை திமுக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு. இப்போ விஜய்க்கும் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் கருத்து மோதலெல்லாம் இல்லை. ரெண்டு பேரும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். இருந்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் பண்ணும்போது இவர் திடீர்னு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோபத்தின் எதிரொலி தான் சீமான் விஜய் எதிர்க்கார். வேற எந்த கான்செப்டும் இல்லை. ஒரே கான்செப்ட், லாரி அடிச்சு தூக்கிடும், அனாதை பணம் ஆயிடும். இல்ல அதை என்ன யதார்த்தம் சொல்றாரு, ஒன்னு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நான் நடுப்புறதான் நிப்பேன்னு சொன்னா லாரி அடிச்சு போயிடுமாடா, தெரியாதாடான்றாரு. அது என் கிராமங்களில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கு சொல்லுதானே. அது நாயா இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, நடுப்புற நிக்கிறேன் சொல்லுவாங்களா இல்லையா?
அவர் அப்படி ஒரு தம்பின்ற ஒரு முறையில தான் அந்த மாதிரி சொன்னாரு. அதான் உரிமையோடு சொல்றாரு. அப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னும் போது அப்போ இவருடைய அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து கோடு விடுதுன்னும் போது கோபத்தின் உச்சத்துக்கு அவர் போறாரு, அவருடைய கூட இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் போறாங்க. அதை வந்து நீங்க வந்து வடிவேலு வந்து அன்னைக்கு விஜயகாந்துக்கு எதிராக இறக்கி விட்டாங்க, இன்னைக்கு வந்து விஜய்க்கு எதிராக வந்து சீமானை இறக்கி விடுறாங்கன்னா சீமான் என்ன விஜய்க்கு எதிராக இறக்கி விடுறதுக்கு அவர் என்ன சாதாரணமான நபர்? அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. ஒப்பிடுறதுக்கு கொஞ்சமாவது லாஜிக்காச்சும் வேணுமா இல்லை? அவர் ஏதோ கட்சி கட்சி இல்லை, வெறும் ஏதோ திரைப்படம் நடிகர் திரைப்படத்தை நடிச்சுட்டு இருக்காரு, அல்ல ஏதோ ஒரு இயக்குனராக இருக்காரு, இல்லை திரைத்துறையில் ஏதோ ஒரு துறையில் இருக்காரு. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து விஜய்க்கு எதிராக பேசினார்னா அது போல நம்ம பேசலாம். இவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, ஒரு சித்தாந்தத்தை முன் வச்சு தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ முதல்வரை போய் சந்திச்சது வந்து அடுத்த நிமிஷமே வந்து திமுகவை அந்த கிழி கிழிக்கிறாரு. பார்க்குறீங்களா இல்லையா? அப்போது இந்த டிவி பசங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய புரிதல் அவ்வளோ தான். ஏன்னா தலைமைக்கு புரிதல் இல்லை. இப்போ சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்டாரு ஒரு ஒரு ப்ரௌன் பெல்ட் போட்டுட்டு கமிஷனர் வராருன்னு சொல்லுவான். குறைஞ்சபட்சம் ஒரு கமிஷனர்னா அவனுடைய தொப்பி எப்படி இருக்கும், அவனுடைய ஸ்டார் இது எப்படி இருக்கும், அந்த பெல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட இவங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியாது. இயக்குனர் சொல்கிறான், இவனுக்கு நடிப்பானுங்க வந்துடுவாங்க இல்லையா? அது சினிமா போலீஸ்ன்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம். அவ்வளோதான் இவங்களுடைய அறிவு. இந்த சினிமா தோட இவங்க அரசியல் இறங்கினா இவங்களுடைய அறிவு அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அவனை பின்பற்றக்கூடிய, அவனை ரசித்து அவன் பின்னாடி ஓடக்கூடியவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? விரிஞ்சு பறந்து தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மண்ணும் இருக்காது. இல்லை, அதாவது சீமான் அவர்களை வந்து இந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்த்தி பேசுவதை நான் அனுமதிக்க இயலாது. அப்படி பேசக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் தரந்தாழ்ந்த ஆளும் இல்லை. திரு தடா ரஹீம் அவர்கள் சொன்னது போல் 14 ஆண்டு காலமாக அவர் இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக அவர் உருண்டு பிறண்டு 836 லட்சம் வாக்கை வாங்கி ஒரு 8.2% வச்சு ஒரு 3வது அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுடைய தலைவர். அந்த கட்சியை சேர்ந்த பசங்க வந்து இவரை சீமானை வந்து வடிவேலு காமெடியாக போகிற மாதிரி அப்போ இவரை காமெடியை நான் சித்தரிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு, மிக மிக பெரிய தவறு. ஆனால் சீமானுடைய தொண்டர்களும் அவருடைய நண்பர்களும் அவங்க சீண்ட ஆரம்பித்தா விஜய் கட்சியில் எவனும் இருக்க மாட்டான், ஒரு பயம் இருக்க மாட்டான். ஒரு அரை மணி நேரம் சீமான் கூட உட்காந்து அரசியல் பேசுறதுக்கு விஜயால முடியுமாங்க? அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க. சீமான் 2 வினாடி பேசிட்டு ஓடுறான். ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு 2 வினாடி 3 வினாடி பேசிட்டு ஓடுறான். அந்த மனுஷன் வெயில் அடிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், மழை பெய்யட்டும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கருத்தியில் மக்களுக்கு கொண்டு போய் பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபரை வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அந்த ரசிகர்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு, அவ்வளோதான். அப்போ ஒரு பேனரை கட்டி அந்த பேனருக்கு குழந்தைங்க குடிக்கிற பாலை போய் அபிஷேகம் பண்ணுறவனுடைய அறிவு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அவன் தானே இப்போ கட்சியில் இருக்கான். பேனருக்கு போய் ஏன்டா பாலை ஊற்றுறேன்? பேனரில் குடிக்க போதான் அவன் தலைவன் வந்து பேனர்லேருந்து குடிக்க போகிறான் இல்லையே. இப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய முட்டாள்தனம் இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் இவனுங்க ரசிகர்களாக இருக்கானுங்க. அவங்களுங்க தான் இப்போ கட்சி இல்லை வேற என்ன? அவங்ககிட்ட என்ன இருக்கு? அரசியல் ஒருத்தர் தலைவராக ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. யாரோனா கட்சி ஆரம்பிக்கலாம், யாரோனா அரசியல் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான், ஒருத்தன் அரசியலில் இறங்குறான் போது அவனுடைய அரசியல் என்ன முதல்ல நம்ம பார்த்துருக்கோம். என்ன அரசியல்? திரைப்படங்களை யாரோ எழுதுவான் மூளை கசக்கி, அதை இவன் பேசுனதா சொல்லுவான். யாரோ பாடுவான், இவன் பாடினதாக காட்டுவான். யாரோ டைரக்ட் பண்ணுவான், இவன் எல்லாம் அடுத்தவங்களுடையது. இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிம்பம். ஏதோ இந்த தமிழ் ரசிகர்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு மோகம், அந்த மோகத்தின் வெளிப்பாடு தான் இவங்களுக்கு ரசிகர்கள் இல்லையா? அதை வச்சு நீ அரசியலுக்கு வந்து உண்மையிலே மக்களுக்காக பணி செஞ்சுட்டு அதன் பிறகு நான் உங்களை ஆள போகிறேன்னு சொல்லு. நீ பணியே செய்யாமல் நான் வந்தோடனே நான் உங்களை ஆள போகிறேன் அப்படின்னு சொன்னால்
எப்படி வந்து இந்த மக்கள் அவனை அனுமதிப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களை எதுக்கு வம்புக்கு இழுக்கணும்? யார? திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து வடிவேலை உபயோகப்படுத்துனது மாதிரி நாங்கள் வந்து அது சீமானை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு இல்ல இல்ல சொன்னால், அதாவது அப்போ எந்த அளவுக்கு இந்த அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? எங்களுக்கும் அவரும் தான் எட்டாக்கதாக இருக்கோம். இல்லைண்ணே, அது என்ன அது வந்து கரெக்டு தானே. ஏன்னா வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் கொஞ்சம் கருத்து முரண் இருந்தது. அதை திமுக பயன்படுத்திச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் திமுக அவரு அப்ப திமுக எந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்க வந்து மேடை போட்டு விஜயகாந்தை திட்ட விட்டீங்க? சார், அப்போ அது அரசியல் பண்ணோம் சார். இப்போ நாங்கள் இப்போ சீமான் ஒரு மேடை போட்டு அதுல வந்து விஜயை திட்டாரு, அது ஓகே. திமுக ஒரு மேடை போட்டு அதுல சீமானை ஏற்றி வச்சு திட்டினா நீங்க சொல்றது கரெக்டா இல்லையா? சீமான் வந்து அவர் கட்சி சார்பா ஒரு மேடையை போட்டு அது திமுகவும் திட்டாரு, இவனையும் திட்டாரு, எல்லாரும் வச்சு செய்யறாரு சார். எங்களை அந்த இது வடிவேலு வந்து வடிவேலுக்கு வந்து திமுக மேடை போட்டு கொடுத்தது. கலைஞர் கலந்துகிட்டாரு அந்த மேடையில். வடிவேலு கலந்துகிட்ட கூட்டத்துல கலைஞர் கலந்துகிட்டாரு. ஆமா, இல்லைன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது அது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? பொய் அது அது இல்ல. விஜயகாந்துக்கு எதிராக திமுக வந்து வடிவேலை வந்து பயன்படுத்தினாங்க. அவங்க ரெண்டு பேரும் கருத்து முரண்பாடு ஏற்படுத்தது திமுகன்னு சொன்னா அது தப்பு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து முரண்பாட்டை திமுக தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி விஜயகாந்தை ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சீமான் அவர்களை வந்து திமுக மேடையில் ஏறி பேசினா இவங்க சொல்றது கரெக்ட். அவர் மேடை போட்டு திமுகவும் திட்டாரு, விஜயையும் திட்டாரு, எல்லாரையும் திட்டாரு, காங்கிரஸை திட்டாரு, பிஜேபியை திட்டாரு, எல்லாரையும் திட்டாரு. இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை ஒப்பிட முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனா அண்ணன் சொல்ற பாருங்க, டக்குன்னு சந்த சாக்கில் அடிக்கிறாரு பாருங்க. இவரு வடிவேலை கூட நாங்க பயன்படுத்தல, இவங்க தான் பயன்படுத்தினாங்க. சரிங்க, வடிவேலை பயன்படுத்தணும் அரசியல். சரி, சீமானு நாங்க பயன்படுத்துறதுக்கு வருவாரா? அது எப்படி சீமான் எப்படிங்க பயன்படுத்த முடியும்? சீமான் வந்து ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாடு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவரை யார் பயன்படுத்த முடியும்? அவருடைய தம்பி தானே சொன்னாரு, தம்பி தம்பின்னு உருகுனாரு. அந்த தம்பியுடைய தொண்டர்கள் தானே சொல்லி. அதான் சொன்னேன், அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு. ஏன்னா அதான் சொல்றேன், ஒரு பேனருக்கு, அதாவது சினிமா ஒரு பேனருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு மாலையை போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு அறிவற்ற நபர்கள் தான் இன்னைக்கு அந்த கட்சியில தொண்டர்களாக இருக்கும்போது அப்ப அவனுடைய அரசியல் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும். நாளைக்கு அவங்களுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த மாநில செயற்குழு கூட்டத்துல தானை தலைவர், ஒப்பற்ற தலைவர், ஒப்பில்லா தலைவர், என்னென்னோ தலைவர்னு சொன்னானுங்க. அப்படிப்பட்ட தலைவர் வந்தார், கூட்டத்தை பார்த்தார், மைக்கை பிடித்தார். பிடித்த உடனே என்ன சொன்னாருமா? சொல்லுமா? விஜய் சொன்னாரு செயற்குழு கூட்டத்துல மைக்க பிடிச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ 67 அப்புறம் 77 நடந்த ஒரு ஆட்சி மாற்றம் 2026லயுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க அவரு அந்த செயற்குழு கூட்டத்துல மாவட்ட செயலாளர்களை தலைவர்களை வைத்து கொண்டு பேசிய மொத்தம் 1 நிமிட பேச்சு. இவரு நான் என்ன சொல்றேன், பாராட்டின மாதிரி நீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஞானம் படைத்த ஒரு தலைவர், அவருக்குடைய தொண்டர்கள், இவர்கள் திமுக இவரை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்களினுடைய கூடாரமா அந்த கட்சி இருக்கும். அந்த கட்சிக்கு இந்த ஆங்கரை போன்ற ஆட்கள்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை எங்க போய் சொல்றது? யோசிச்சு பாருங்க. முதல்ல விஜய்க்கு 234 தொகுதி இருக்கு, எத்தனை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு, எத்தனை ஒன்றியம் இருக்கு, எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை மாநகராட்சி இருக்கு. இதுவே ஒரு முழு விவரமே அவங்களுக்கு தெரியாது, அரசியலே தெரியாது. இப்போ பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துறேன். பூத் கமிட்டின்றது என்ன? ஒரு தெருவுக்குள்ள ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 ஓட்டுக்கு குறைஞ்சது ஒரு 5 பேர் இருக்கணும். 5 பேர் வந்து அந்த 1000 ஓட்டு வீட்டுக்கு போய் அந்த ஓட்டு லிஸ்ட் ஸ்லிப்பை கொடுத்து, ஓட்டு பூத்து ஸ்லிப் கொடுத்து, இந்த பேரில் இந்த இடத்துல உங்கள் பேர் இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அங்கே வந்து உக்காந்துட்டு வரக்கூடிய வாக்காளர்களை அவங்க வந்து வேற யாருக்கோ போட வந்தவங்க கூட இவங்களுடைய அந்த செயல்பாடால் இவங்களுக்கு போடுற மாதிரி, இதுதான் பூத் கமிட்டியுடைய வேலையை. அப்போ இதை பற்றி விளக்கி சொல்றதுக்கு எங்கள் ஆள் இல்லை. ஒருத்தன் கம்ப்யூட்டர் காட்டி எதோ பேசுகிறான், இன்னொருத்தன் எதோ காட்டி இன்னொன்று பேசுகிறான். பூத் கமிட்டி வெளியே வராங்க, ப்ரெஸ்காரங்க கேட்குறான், உங்களை மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட தான் ப்ரெஸ்காரங்கிறான், பூத் கமிட்டி மீட்டிங்னா என்ன பேசுனாங்க? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. தலைவர் வந்திருக்காருன்னா நான் வந்திருக்கேங்க.
அதுக்கு ஏன் பூத் கமிட்டி மீட்டிங்னு வச்சுக்க, பொதுக்கூட்டம்னு வச்சுக்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் அவங்களுடைய அரசியல் புரிதல். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தேர்தல் நின்னோன்னா மக்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. என்ன பிக் பாஸ்ல ஓவியா வாங்கினார்ல 1.5 கோடி ஓட்டு, 1.5 கோடி தானே. அதே மாதிரி ஏதோ விஜய்க்கு யாரோ கற்பனையா சொல்லியிருக்காங்க போல இருக்கு, தேர்தல் நில்லு ஓட்டு உனக்கு விழுந்துடும், நீ முதல்வர் ஆயிடுவேன்னு. இப்ப அந்த ஓவியம் நம்ம அன்புமணி கூட சொன்னாரு, ஏன் சார் ஆனா பாயிலா இந்த ஓவியாவுக்கு போட்ட 1.5 கோடி ஓட்டை எனக்கு போட்டிருந்தாலும் தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்திருப்பேன்டான்னாரு. எவ்வளவு விரக்தியா பேசியிருந்தாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இல்லை, இது பிக் பாஸ் நிகழ்ச்சி இல்லை. ஓவியாவுக்கு போட்ட மாதிரி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது அரசியல் களம். இங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தை, பாமக, நாம் தமிழர் கட்சி, இப்படி எண்ணற்ற கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி எண்ணற்ற கட்சிகள் வந்து கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஏதோ 1-2 கட்சி தேசிய கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க வந்து 1960 என்ன சொன்னீங்க, 67 கதையை பேசுனீங்கன்னா 67ல் இந்தியாவில் ஒரே கட்சி தான் ஆண்டுட்டு இருந்தது, காங்கிரஸ் மட்டும்தான். எதிர்த்து கம்யூனிஸ்டும் இன்னும் சில கட்சிகள் இருந்து இந்தியா முழுக்க ஒரு மாநில கட்சி உருவானது தமிழ்நாட்டில் முதல் முறை. புரியுதுங்களா? அப்போ எப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா ஆண்டான் கட்சிகள் தான் அங்கே அப்படியே வருவாங்க, ஓட்டு போட்டுருவோம், மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இதை மீறி திமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ணுறாங்க. அது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற வீடுக்கும் சரி, ஏழை விவசாயிகள் எங்கெங்கன்னா எல்லாம் போயிட்டு ஐயா வணக்கம் சார் ஓட்டு போடுங்க, ஐயா வணக்கம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. இப்போ மக்கள் ஒரு வித்தியாசமாக பார்த்தாங்க, என்னடா இத்தனால எங்கேருந்தோ கை காட்டிட்டு ஓட்டு போடுங்கன்னா இன்னைக்கு நம்மளை நாடி ஒருத்தன் வந்து ஓட்டு போடுங்கன்றான், இவனுக்கு போடுவோன்னு போட்டாங்க. நீ அதை ஒப்பிட்டு இன்னைக்கு நிலவரம் பேச முடியாது. இன்னைக்கு 2026 என்ன அரசியல், 21ஆம் நூற்றாண்டு இது இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் அன்னைக்கு இல்லாமல் இருந்தது. இந்தியாவில் முதல் தடவை மாநில கட்சி வென்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான். புரியுதுங்களா? அது 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 அந்த காலம் அது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, ஒரு மண்ணாகட்டியும் இல்லை. 3 சிலையை திரும்பி வீட்டில் வச்சுக்கிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கிறார். இது எப்படி ஸ்டுடியோவில் வச்சுக்குவான். சிறையை பற்றி ஒரு சீன் எடுக்கணும்னா ஜெயிலில் வச்சு சிறையை பற்றி சீன் பார்த்தீங்களா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சினிமா படப்பிடிப்பு பிடிக்கணும்னா இதில் ஸ்டுடியோலேயே செட்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே காமராஜர், அம்பேத்கர், பெரியார் இதுமாரி சிலைகளை வச்சுக்கிட்டான். மாலையை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சி விட்டுறான் பேசுக்கு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஊடகத்தில் இருக்கிற இந்த சினிமா முகத்தில் ட்ரெண்ட், அதாவது டிஆர்பி ரேட்டு கூடுன்றதுக்காக அதை ஒரு பெருசாக விஜய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டார். எங்கே வந்து போட்டான், அவன் வீட்டிலேருந்து போட்டான். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட அரசியல் வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆகாதுன்ற நான். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா 67 கதை பேசி நீ 70 கதை பேசி 2026 அப்படியெல்லாம் ஆகாதுண்ணா. அன்னைக்கு அப்படி இருந்தது. காங்கிரஸ் வந்து எப்படின்னு சொன்னால் தேர்தலில் நிற்பாங்க, அவ்வளோதான். எதுனா ஒரு 2 இடத்துல நிற்பாங்க, நின்று ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். அதை மீறி தான் திமுக என்ன பண்ணுச்சு, களத்தில் இறங்கிச்சு. என்னென்ன களத்தில் இறங்குதான் ஒரு மாற்றம் வந்தது. இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணம் தமிழகம். ஃபஸ்ட்டு மாநில கட்சி உருவாகினது. அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க மாநில கட்சி உருவாகினது. அதுக்கும் தமிழகம் தான். அப்படிங்கும்போது 66 67 26ன்ற ஒப்பிட்டு இந்த டயலாக் எல்லாம் சினிமாவுக்கு நல்லாயிருக்கும்.